அவருடைய ஜனங்கள் வெட்கமடைய மாட்டார்கள். யார் அவருடைய ஜனங்கள்? அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அது மட்டுமில்லை, அவர்கள் வெட்கமடைவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால், நீங்கள் பிரச்சனைகளையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாது. பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருகிற தேவாதி தேவனை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். யாரை நோக்கி? விடுதலை கொடுக்கிறவரை நோக்கி, உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரை நோக்கி, உங்களை ஆசீர்வதிக்கிறவரை நோக்கி, உங்களை தூக்கி விடுகிறவரை நோக்கி, உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நசரேயனாகிய இயேசு. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேரு அநேக மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பணக்காரர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேக தேவைகளை பார்த்து ஏங்கி தவிக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார், சபையே, விசுவாசியே, பிரியமானவனே, பிரியமானவர்களே, கர்த்தர் யாரை நோக்கி பார்க்க சொல்றாரு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீயும் நானும் யாரை நோக்கி பார்க்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகள் அவரை நோக்கி பார்க்கிறது. அதிகாலையுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. அதனால் தான் அதுக்கு ஒரு குறையும் இல்லை பிரியமானவர்களே. ஆனா மனிதர்களாகிய நாம் மனுஷனை நோக்கி பார்க்கிறோம், அநேக தேவைகளை நோக்கி ஓடுகிறோம்.